ஜூதனை கொண்டவன், ஜூதனை விட்டதா பிரச்சனை கொண்டவன், இது தந்த இனத்தை அழிச்சு விட்டானே. அழிப்பான் தானே, கரையான் தானே அவனுக்கு அந்த மடி மாத்திர மாதிரி, மீன் மிஞ்சி போக கூடாது, மடிய மாத்தி இடத்த முழுக்கிற மாதிரி முழு மீனோட திண்டு போட்டு சொன்ன அரியன் வரி எடுப்போம். ஆனா உண்மையில அந்த எல்லாத்தையும் செய்து போட்டு அக்னி தீபங்கள் இவ்வளோத்தையும் செய்த தியாகசீலர்கள் இது வந்து அந்த தீநாக்கில் அந்த மாவீர நாள் வந்து நாளில் அந்த சுடர் வந்து எங்கட சுடர் விட்டு எரிகிறது வந்து அந்த சுடர் தீநாக்கில் அத்தனை மாவீரர்கள இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அவற்றை எல்லாத்தையும் காட்டுறாங்க. சிறுதரன் பெய்யுது புண்டவனுக்கு எங்க ஏகே போட்டு சவன தெரியுமோ இல்ல கிரினேட்ட தெரியுமோ இல்லாட்டி என்னத்தை கண்ட்ரோல் பண்ண அவனோட நெருப்பன என்ன என்ன சொன்னா கடமாடு சொன்னாதான் என்ன உனக்கு இருந்தாலும் ஏதோ அண்ணன் வீரச்சாவு தீவண்ணையில குளிர் காஞ்சி கொண்டு போய் புண்டவன் தீநாக்குல ஆனந்த் தாண்டவாடுவார்கள். தீநாக்குல சுடர் விட்டு எரிகிற போது தீநாக்குல வந்து தியாக சுடர் ஆமன் அவங்க அனாது படிச்சா தியாக சுடர் தீநாக்குல நீங்கள் இங்க வந்து தண்ணியும் அடிச்சு கொண்டு இல்லாம பண்ணி கொண்டு போய்க்குள்ள அதுகள் 18 வயதுல உள்ள ஆசவாதங்களோட அதுகளை கொண்டே பிரெயின் போஸ் பண்ணி அதுகளை கொண்டே சாக அடிச்சு போட்டு உங்களுக்கு பண்ண புண்டை இதே புண்டு சுடணும். ஆக்களை போஸ்ட்ல கட்டி போட்டு 3 பேரையும் போடணும். இதெல்லாம் சுட வேண்டிய வேலை பிள்ளை படிக்கும் உண்டாவும் டக்ளஸ் ஒரு ஜெனிவன அவன் கட்டிக்கான அவன் ஒரு திரும்ப சொல்றான் தானே, இதுக்கு ஒன்றும் புடுங்க இயலாது, நீங்கள் ஒரு மயிரம் புடுங்க இயலாது, சில விஷயத்த பாருங்க இப்படித்தான் ஒன்றோட நாட்டுக்குள்ள தீர்வு எடுக்கலாமே தவிர இதுக்குள்ள சிதறிக்கொண்டு வாழ்க்கையில சாத்தியப்படாத ஒரு விஷயத்துக்காண்டி கஷ்டப்படாங்க மற்ற எல்லாரையும் கொல்லாத. நீங்க தெளிவா சொல்லுதான் கொண்டு விட்டானே, எல்லாரையும் கொல்லாத, நீ தேவையில்லாத விஷயங்கள் நீ செய்யாத. அடிக்கடிச்சு சொல்லுது நீ ஒழுங்கான புண்டவனண்டா, நீ எல்லாம் கல்யாணம் கட்டாம இருக்கணும் புண்டையாண்டி, உனக்கு ஓக்கணும் புள்ள வரணும் மற்றவனை கொண்டே சாகடிக்கணும்டா. நீ ஒரு தலைவர் புண்டவன். இது சத்தியம். நீ கல்யாணம் கட்டி கொண்டு உனக்கு புண்டதை நீ ஓக்கணும், எல்லா விஷயம் நீ செய்யணும், மற்றவனுக்கு நீ வந்திருக்கணும், மற்றவனை பிரெயின் போச்சு அங்க வெட்டிச்சு அவன் சாக இங்க அடுத்த உள்ள இருக்கு வாழ்க்கை. எத்தனை பேரை இனத்தை அழிச்சு விட்டான், எனக்கு அதான் கவலை. அடையாளம் இல்ல அப்படி ஒன்றும் இல்லையாண்டா அங்கட கொஞ்சம் குறைஞ்ச ஒரு 4 லட்சம் தமிழராவது உயிரோட இருந்திருப்பாங்க. எங்கட பாப்புலேஷனை வச்சுக்கொண்டு நாங்கள வந்து ஜனநாயக ரீதியா போராடி இருக்கலாம். எங்கட பாப்புலேஷன் கூட தானே இந்த கனடாவுக்கு போய் இந்த பிரச்சனை எல்லாம் கனடாவுக்கு போய் அங்க போய் எல்லாம் போய் இன்றைக்கு வரைக்கும் போய் எங்களோட அடையாளம் ஜனநாயக ரீதியில எங்களோட அடையாளம் இல்லாம போச்சு. ஜனநாயக ரீதியில போராடமே இருக்கு, எங்களோட பாப்புலேஷன் காணாது. ஜனநாயகம் ஆள்காட்டுக்கு கொத்து உண்டு, ஜனநாயகம் ஆள்காட்டுக்கு வேண்டா டீயில ரசுக்க டீ ஜனநாயகம் ரசுக்க இதுக்குள்ள ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் அதான் ஜனநாயகம் முடியுது. அதை கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா தலைவரும் இருக்கிறாங்க. இது ரான்சேர் பண்றதுக்கு பாலாண்மையை திரும்பி பார்த்து கொண்டிருக்கு. சரி புண்டா அந்த கடைசியில இது போகுது அந்த வெள்ளோடுப்பு சொல்லுங்கல்ல வெள்ளோடுப்பு போட்டு எங்களை பே காட்டுறதுதான் இருக்கிறதா கொஞ்சம் தமிழ் பே காட்டுவோம். காட்டுல சுடல ஏறி வைரம் தான் தொண்டை குழிகள் எல்லாம் பாக்கலையா கிடைச்ச வீங்கி அழைச்சி போயிட்டு இனத்தை இல்ல அழைச்சு தான் புண்டா எடுப்பு புண்டா முதல் சுட வண்டியாலே வந்தான் புண்டாவன். இவன் தான் கடன் செய்த துரோய். அவன் யதார்த்தத்தான கேட்கிறான். அப்போ அவன்ல என்ன பிள்ளை
எங்களுக்கும் இப்ப நாங்கள் ஆழ்படையில அந்த நேரம் இருந்தாட்டா நான் டக்ளஸ் எனக்கு அந்த நேரம் பண்டம் தான் தொண்டையில உலக இருப்பேன் அவ்வளோக்கு பிரைன் போச்சு நான் பண்ணி தான் எங்களை வச்சிருந்தேன். இப்ப நான் விளங்குது விஷயம். அதுல புடுங்கிறாது தண்ட தம்பியான் தமிழ் செல்வன் அம்பட புண்டவன் தன் தம்பியான் சொந்த தம்பி இவன் கரையாத முழுக்க வீரச்சாலஞ்சம் முழுக்க அந்த முழுக்க 3 பேரும் சாந்தனைய போட்டது இவங்க. ஒரு விலாசம் அந்த நேரத்தில் விலாசமான சண்டையை உள்ள போய் அடிச்சு ராணுவ கட்டமைப்பை உள்ளுக்கு இருக்கிற ராணுவ கட்டமைப்பை நிலகுதியை செய்யறதுதான் தந்திரமான யதார்த்தமான சண்டித்தனம். அதை செய்த விட்டால் தங்களுக்கு பிரச்சனை தாங்களும் சண்டையில கொண்டு போட்டான். நாங்களும் ஏதோ ஆள்பட்டபடியா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சபடியா ஆள்பட்டபடியா சிந்திக்க விஷயம் முழங்கு இப்போ இந்த புண்டாமான தெய்வம் தான் யோசிச்சு கொண்டிருக்கு நிறைய பேய்க்கிறாங்க.